தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுதத்தின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். என்னோடு கூட இந்த நாளிலே ஆவியில் நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேத வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பிற்பகுதியில வாசிக்கிறோம், ஆவியினால் நிறைந்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆவியின் நிறைவு என்றால் என்ன என்பதை அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். சபைக்குள்ளாக என்ன இருக்கும் என்று சொன்னால், புத்தி சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கும். அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்? ஒருவேளை கிறிஸ்துவின் சாயலிலே வளர்வதற்கும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர்வதற்கும், அன்பிலும் பரிசுத்தத்திலும் வளர்வதற்கும் புத்தி சொல்லக்கூடியதாக அது இருக்கும். ஆவியிலே நிறைந்த மனிதர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்குள் இருப்பவர்கள் புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது குறை சொல்லக்கூடியவர்களாக அல்ல, பாடக்கூடிய பாடலின் வாயிலாகவும், அந்த பாடல் வசனத்தினால் நிறைந்த பாடலாகவும், வசனத்தின் மூலமாகவும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். முதலாவது, கர்த்தருக்குள் வசனத்துக்குள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் இருக்கும். அதாவது சந்தோஷமா இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுமதியின்றி ஒன்றும் நடக்காது என்ற அந்த நிச்சயத்தோடு கூட, அது என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை விசுவாசித்து நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் இருக்கும். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது இரண்டாவது நன்றியுள்ள வாழ்க்கையாக அது இருக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். மூன்றாவது என்ன நாம் பார்க்கும் பொழுது, பலன் அடைந்து கர்த்தருக்குள் பரிசுத்த ஆவியானவருக்குள் பலப்படுவோம். பலப்பட்டு நம்ம என்ன செய்வோம்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். என்ன சாட்சி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அவர் மீண்டுமாய் வருகை தரப்போகிறார் என்ற அவருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையே சாட்சியை, சுவிசேஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இது மூன்றாவது காரியமா இருக்கிறது. அவர் உயிர் தெழுதலை வல்லமையாய் பறைசாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது அவருடைய சாட்சிகளாக வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது யூதா 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்கு மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்பது வேத வசனத்திற்குள்ளாக நம்முடைய ஜெபங்கள் இருக்கும். தேவன் விரும்பக்கூடிய ஜெபங்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாதபடி பாருங்கள், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் என்பது எதன் மேல் விசுவாசம்? வசனத்தின் மேல் விசுவாசம். வசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், இந்த வேத வார்த்தைகள் நிறைவேறக்கூடியதா இருக்கிறது என்ற உறுதித்தன்மையோடு கூட, அந்த வசனத்தை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்து அந்த வசனத்திற்குள் என்னுடைய ஜெப வாழ்க்கையும் இருக்கும் என்பதை நாம் காண முடிகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது வசனத்தை நம்புவதும் வசனத்திற்குள் ஜெபங்கள் இருக்கிறதும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், இந்த ஆவியின் நிறைவு என்பது இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது 25-26, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25-26, நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும்
ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். மாம்ச சிந்தைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தி இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதபடி பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்க்கை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்க்கையின் வெளிப்பாடுதான் ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆகையினாலே ஆவியினால் நிறைந்து என்பது முழுக்க முழுக்க வசனத்திற்குள்ளும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நாம் அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.